பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். என்னருமே சகோதர சகோதரிகளே, தோழர்களே, மாற்று மத நண்பர்களே, இப்போ ஒரு சென்ற 10-15 நாட்களாக மக்களுக்கு இடையிலே மிகவும் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் விஸ்வரூபத்தினுடைய பட எதிர்ப்பு. இதனுடைய சரித்திரத்தை கொஞ்சம் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் சரித்திரம் தெரியாத ஒருவன் சரித்திரம் படைக்க முடியாது என்பது ஒரு இயற்கையான நியதி. விஸ்வரூப படத்தை வெளிவர வேணாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தடை உத்தரவு வாங்குவதற்கோ அதற்கு எதிராக குரல் எழுப்பியதோ முதல்ல முஸ்லிம்கள் அல்ல. அந்த படத்தை உருவாக்கினவரே அப்படி எதிர்ப்புகள் வரும்படியான முறையில பல சொற்றுணர்களை, வாக்குமூலங்களை கொடுத்திருக்கிறார். முதல்ல அது வந்து டிடிஹெச்ல வரனாங்க, உடனே விநியோகஸ்தர்கள்லாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதே சமயத்துல முஸ்லிம்கள் எப்படி எதிர்ப்பு தெரிவிச்சாங்கிறதையும் பார்க்கணும். அவங்க ஒரு மாசத்துக்கு முந்தைய சொல்லியிருக்காங்க. இதுல ஆல்ரெடி முன்னால கமல்ஹாசன் நடிச்ச பல படங்கள்ல முஸ்லிம்கள் எப்படி காட்டியிருக்காங்க கூடிய ஒரு ஊகத்தின் அடிப்படையில் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. விஸ்வரூபத்திலையும் இந்த முஸ்லிம்களுக்கு எதிரான விஷயங்கள் சொல்லப்படும், எனவே இதை எங்களுக்கு காட்டிட்டு அப்புறமேல நீங்க திரையிடலாம் அப்படின்னாங்க. அதை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களே சொல்றாங்க. அப்படி சொன்னவங்க ஒரு மாசம் வரையில காட்டாம கடைசி நேரத்தில் காட்டியிருக்காங்க. ஒரு 2-3 நாளைக்கு முந்தி காட்டி அப்புறமேல உடனே அவர்கள் கவர்மெண்ட்டை போய் சொல்லி நிப்பாட்டிருக்கிறாங்க. விஸ்வரூபத்தினுடைய பிரச்சனை ஒரு பிரச்சனையா அப்படின்னா, இந்த பிரச்சனையை கமல்ஹாசன் என்ன செஞ்சிருக்குன்னு துப்பாக்கிக்கு முஸ்லீம்கள் எதிர்ப்பு தெரிவித்த பொழுதே உடம்பு இருக்கு. அந்த சமயத்தில் அவர் என்ன செஞ்சாரு, முஸ்லீம்களை பத்தி நான் அவ்வளவு மோசமாலாம் அவங்க எழுதலை, பார்த்த பிறகு அவங்க வந்துட்டு அடுத்த பக்ரீத்துக்கு எல்லாத்துக்கும் பிரியாணி போடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விட்டார். அதுக்கு பின்னால முஸ்லீம்கள் படத்தை பார்த்த பிறகு அது பல விஷயங்கள்ல முஸ்லிம்களுக்கு எதிரான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு, முஸ்லிம்கள் தீவிரவாதிகளாக காட்டப்பட்டிருக்குங்கிறது அவர் அறிந்து கொண்ட பிறகு, அந்த அமைப்புகள் அறிந்து கொண்ட பிறகு இதை தடை செய்யணும்னு சொல்லி முடிவெடுத்திருக்கிறாங்க. நேற்று அல்லது முந்தைய நாள் கூட சென்னையில் இருக்கக்கூடிய பிராமணர்களுடைய சங்கத்தின் தலைவர் ராமகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அதுல வந்து வரக்கூடிய ஒரு பிராமண நண்பர் கோழிக்கறி சாப்பிட்ற மாதிரி காட்டுறாரு, எனவே பிராமணர்களே அவரை ரசிக்கப்படுத்திருக்காரு, திரும்பி அதனால விஸ்வரூபத்தை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவரும் வந்துட்டு கமிஷனர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அப்படி ஒரு விஷயம் தெளிவா தெரியுது, அவரு முஸ்லிம்களை மட்டும் இல்லாம மற்ற மதத்தினர்களையும் அவர் வந்து விமர்சிக்கும்படியான முறையில அப்படி இருக்காரு. சில பேர் கேட்கலாம், இவ்வளவு நாள் இப்படிலாம் வந்துச்சு ஏன் கேட்கலன்னு சொல்லி. இவ்வளவு நாள் அதை பத்தி பெருசா எடுத்துக்கல, இப்ப பெருசா எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல என்ன தப்பு? ஒரு நோய் வந்துருச்சுன்னா தெரிஞ்ச பிறகுதானே அது நோயின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ண போவாங்க. அது மாதிரியான முறையில தான் இப்போ டயபெட்டிஸ்ன்னு சொல்லி இருக்குது, கேன்சர்னு சொல்றாங்க. அவங்களுக்கு எப்போ நோய் உண்டாயிருக்கும், என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு டெஸ்ட் பண்ண போகும்பொழுது தான் இந்த நோய் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இது ஒரு நோய். இப்ப சரித்திரத்துக்கு பின்னால போய் பார்ப்போம். இந்த விஸ்வரூபம் துப்பாக்கி போன்ற விஷயங்கள்ல சின்ன விஷயங்கள், இதுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய கருத்துக்களை நம்ம சில இதை பார்க்கணும். உலக அளவுல பெரும் சக்திகளாக யார் வர்றது, உலகத்தை ஆளக்கூடிய பெரும் சக்திகளாக யார் வர்றது அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2 குரூப் தான் இருக்கு. ஒன்று மேலை நாடுகள் சொல்லி இருக்கக்கூடியது, இன்னொன்று கீழே நாடுகள், அதாவது கிழக்கு நாடுகள், மேற்கத்திய நாடுகள் சொல்லுவாங்க. இந்த நாடுகளுக்கு இடையில பல நூற்றாண்டுகளாக தகராறுகள், சண்டைகள் வந்து கொண்டிருக்கின்றன. மேலை நாடுகள் சொல்லி எடுத்தீங்கன்னா ஐரோப்பாவையும் அமெரிக்காவையும் ஆஸ்திரேலியாவையும் சொல்லலாம். கீழே நாடுகள் சொல்லி பார்த்தீங்கன்னா ஏசியாவையும் ஆப்பிரிக்காவையும் சொல்லலாம். இந்த 5 கண்டங்கள்ல இந்த 2 கண்டங்கள்ல தான் குறிப்பா கீழே நாடுகளான ஏசியாவிலையும் ஆப்பிரிக்காவிலையும் தான் இயற்கை வளங்கள் அதிகமாக இருக்கு. எனவே இந்த இயற்கை வளங்கள் அதிகமாக இருக்கு, ஆனா அதே சமயத்துல அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகை அதிகமா இருக்கு. அவர்களுக்கு பூர்வீகமான பல ஞானங்கள் இருந்தாலும் கூட அதெல்லாம் அவர்கள் சரித்திரத்தை பார்க்காத காரணமாக அண்மையில உருவான சில மேலை நாடுகளுடைய விஞ்ஞானத்தின் அடிப்படையில் அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டு அவர்கள் அதுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். இப்ப உதாரணமா ஒரு 200-300 வருஷத்தினுடைய சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஆண்டது வந்து ஏறத்தாழ
ஒரு 200 வருஷம் பிரிட்டிஷ்காரங்க ஆண்டாங்கிறாங்க. அது குதிரை சரித்திரத்தை எடுத்து பாருங்க. ஒரு 1000 வருஷம் 800 வருஷம் முகலாயர்கள் முஸ்லீம்கள் ஆண்டாங்க அப்படிங்கிறாங்க. முகலாயர்கள் 800 வருஷம் இந்த நாட்டை ஆண்டு இருக்கிறாங்களே, அவர்கள் ஆண்டவர்கள் இப்ப எப்படி உண்டாக்குனாங்கிறத நம்ம சரித்திரத்தை பார்க்கும்போது அவர்களுக்கு இடையில ஒரு மக்கள் நல்லிணக்கம், மத நல்லிணக்கம், மனித நேயம் இருந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய கவர்மெண்ட் மதச்சார்பற்ற கவர்மெண்ட் கூட ஒரு பள்ளிவாசல் ஒரு இடத்துல கட்டணும்னா அதுக்கு முதல்ல 6 மாசத்துக்கு முந்தி பள்ளிவாசல் கட்ட போற இடத்துல ஒரு நோட்டீஸ் போட்டு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு கட்டலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு முஸ்லீம்கள் அல்லது கிறிஸ்துவர்கள் அவருடைய சர்ச்சையோ பள்ளிவாசலோ கட்டணும்னா கட்டக்கூடிய இடத்த உடனே கட்ட முடியாது. ஆனா அதே சமயத்துல ஒரு இந்துக்கள் எங்கேயாவது கொண்டு போய் ஒரு கல்லை வச்சுட்டு ஒரு 3 மாசத்துக்கு 4 மாசத்துக்கு அந்த கல்லை வணங்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த இடத்துல உடனே கோயில் வந்துடும். அதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. இன்னொரு பெரிய விஷயம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். முஸ்லிம்களை பத்தி ஒரு மோசமான பிக்சர்களை அவங்க காட்டுறாங்களே, காரணம் என்ன அப்படின்னா, என்னைக்குமே ஒரு ஆட்சிக்கு வரக்கூடியவன் அவனுக்கு முன்னால் இருக்கக்கூடியவனை பத்தி குறை சொல்றது பழக்கம். உதாரணமா 1967 காங்கிரஸ் ஆட்சி கவிழ்ந்து போய் டிஎம்கே வந்த உடனே டிஎம்கே என்ன செஞ்சு காங்கிரஸ் செஞ்செல்லாம் தப்புன்னு சொல்லி முன்னாள் ஆளுநரை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறமேல டிஎம்கே முன்னாள் ஏடிஎம்கே வந்தோம்னா டிஎம்கே செஞ்சது கூட தப்பு இருந்துச்சு. அப்புறம் ஏடிஎம்கே போயிட்டு டிஎம்கே வரும்போது அதுக்கு முந்தைய ஆண்ட ஏடிஎம்கே செஞ்சதெல்லாம் தப்பு இருந்துச்சு. இது சரித்திரத்துல பார்க்கணும் ஒரு உண்மை. அதே மாதிரி 200 வருஷம் இந்த உலக இந்த இந்தியாவை ஆண்ட பிரிட்டிஷ்காரன் தன்னை யோகியன்னு சொல்றதுக்காக வேண்டி அதுக்கு முந்தைய 800 வருஷம் ஆண்ட முஸ்லிம்களை பற்றி ஒரு தவறான கருத்துக்களை மக்களுக்கு முன்னாலே எடுத்து வச்சாங்க. ஒரு பழமொழி சொல்றாங்க, நடந்து போன விஷயத்தை கடவுளாலே மாற்ற முடியாது. The past cannot be changed even by God, but the past can be changed by the historians. அதாவது history cannot be changed by God, but historian can change அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பிரிட்டிஷ்காரங்க இந்த நாட்டை ஆளுகின்ற பொழுது 200 வருஷத்துல முஸ்லிம்களை பற்றி ஒரு தவறான கருத்தை மக்களுக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டு போனாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தை ஆள வேண்டியவர்கள் நாங்க தான், மேலை நாட்டவர்கள் தான், கீழே நாட்டவர்கள் எங்களுக்கு அடிமைகளாக இருக்குங்க. இது 1857 போட்ட திட்டம். அந்த திட்டத்துக்கு துணை போனவர்கள் எல்லாம் யூரோப்பியர்கள். நீங்க பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையும் ஒரு ஒட்டுமொத்தமா பாருங்க. அமெரிக்காவுக்கும் ஒரு கரன்சி வச்சிருக்கிறான், யூரோப்புக்கும் ஒரு கரன்சி வச்சிருக்கிறான். அதே மாதிரி ஒரு கரன்சி ஏசியாவில் கிடையாது, ஆப்பிரிக்காவில் கிடையாது, ஆசியாவில் கிடையாது, வேற மாநிலங்களில் கிடையாது. ஆப்பிரிக்காவில் அதே மாதிரி ஒரு கரன்சியை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணாரு ஜடாபி. உடனே அவர் வந்து செய்ய வேண்டிய வேலைகள்லாம் செஞ்சாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னுச்சுன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டாலர், அந்த டாலர், அதே மாதிரி யூரோப்பில் இருக்கக்கூடியதுன்னா யூரோ இருக்கக்கூடிய ஒரு கரன்சி. இந்த கரன்சி வச்சு தான் உலகத்தில் உள்ளவன் எல்லாம் பொருள் வாங்கணுங்கிறான். நம்ம உருவாக்கக்கூடிய பொருளுக்கு அவன் விலை நிர்ணயிக்கிறான். காரணம் என்னன்னா, நாங்க தான் சுப்பீரியர் இருக்கக்கூடிய ஒரு எண்ணத்துல அவன் செஞ்சுட்டு இருக்கான். இதை நீங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரீமேஷனரி சதி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீமேஷன் சொல்லி ஒரு சட்டம் இருக்கு, அவர்கள் உண்டாரு. அவங்களுடைய முக்கியமான குறிக்கோளே என்னன்னா, 3 விதத்துல இந்த மக்களுக்கு இடையில பிளவு உண்டாக்கி அதை நம்ம குளிர்காயுங்க. ஒண்ணு என்ன இருந்துச்சுன்னா, நல்ல பணத்தை வட்டிக்கு விடுங்க, வட்டி பேங்கிங் நடத்தினேன், வட்டியின் அடிப்படையில் பேங்கிங் நடத்தினேன். 2வது அரசியல் நம்ம இடம் எடுத்துக்கிறேன்னு, அரசியல் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தின் அடிப்படையில் வட்டி பேங்கிங் மூலியமா மக்களை அடிமைப்படுத்தி அவர்களை எதிர்க்கக்கூடியவர்களை பற்றி தவறான கருத்துக்களை மக்களுக்கு முன்னால எடுத்து வச்சுக்கிட்டே இருக்குன்னு. இதுக்கு ஊடகங்கள், அதாவது 3 தாங்க முக்கோண போர் இன்னைக்கு உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அந்த காலத்துல கத்தி சண்டை எடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் துப்பாக்கி வந்துச்சு, அப்புறம் பீரங்கி வந்துச்சு, அப்புறம் குண்டு வந்துச்சு. இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு வார் நடக்குதுன்னா, பயோ வார் நடக்குது, கெமிக்கல் வார் நடக்குது, எக்கனாமிக்கல் வார் நடக்குது. இன்னும் கொஞ்சம் நல்ல சொத்துறதுக்கு கொஞ்சம் பின்னால் தேவை பாருங்க. எல்லா நாட்டுகளும் இந்தியாவை நோக்கி தாங்க சம்பாதிக்க வந்திருக்கிறான். அரபுகள் அப்படித்தான் வந்தான், முஸ்லிம்கள் அப்படித்தான் வந்தான், அப்புறம் டச்சுக்காரன் வந்தான், அப்புறம் பிரெஞ்சுக்காரன் வந்தான், அப்புறம் பிரிட்டிஷ்காரன் வந்தான். எல்லாரும் இந்த நாட்டுக்கு தான் வந்தான் சம்பாதிக்கிறதுக்கு. ஆனா இன்னைக்கு நவீன உலகத்தில் வாழக்கூடிய இந்தியர்கள் சம்பாதிக்கிறதுக்கு இந்தியா விட்டு வெளியே போறான். ஆனா அதே வெளிநாட்டில் இருக்கக்கூடியவன் எங்க சம்பாதிக்கிறதுக்கு திருப்பி வர்றான். கேட்டுச்சா குளோபலிசம். நாங்க வியாபாரம் பண்றதுக்காக வரோம். இந்த வியாபாரம் பண்ண வந்தவங்க தாங்க நம்ம அடிமையானோம். சரி, இன்னைக்கு இந்தியான்னு சொல்லி ஒரு முழுசா சொல்றீங்களா, அதை உருவாக்குனது யாரு? இந்தியான்னு சொல்லி ஒரு பெரிய பரந்த கட்டத்தை பல மாகாணங்களை, பல மொழிகளை, பல இனங்களை கொண்டவர்கள் ஒரே நாடாக இருந்து அது யாரு? இந்த சரித்திரத்தை ஏதாச்சும் ஒரு படம் எடுத்திருக்கிறானா? ஒரு 500-600 வருஷத்துக்கு முந்தைய இந்தியாங்கிற ஒன்று இருந்துச்சா? மேல இருக்கக்கூடியவங்க வடநாட்டுக்காரங்க
பாருங்க, கீழே இருக்கக்கூடிய தென்னிந்தியர்கள் தென்னிந்தியாவிலே சேர சோழ பாண்டிய இருக்கக்கூடிய நாட்டுக்காரங்க ஒருத்தர் நாட்டுக்கு இன்னொருத்தர் நாட்டுக்கு இடையே சண்டைகள்லாம் இருந்துச்சு. இப்படி ஒரு முழு இந்தியாவிலிருந்து உருவாக்கி கொடுத்தவன் சரித்திரத்தை நீங்க பாருங்க, தேசிய சரித்திரத்தை பாருங்க. சரித்திரம் உண்மை இன்னும் பாதுகாக்கப்படுது. இந்தியாவை உருவாக்கினவன் யாரு? அதுக்கு கொஞ்சம் எடுத்து வைங்களேன். நீ உண்மையிலே பேசக்கூடியவங்களாக இருந்துச்சுன்னா இன்னைக்கு முஸ்லிம்களுடைய பல கருத்துக்களை மக்களுக்கு இடையில நல்லிணக்கத்தை உருவாக்கக்கூடிய அவர்களை ஒழுக்கத்தை சொல்லக்கூடிய கருத்துக்களை சொல்லக்கூடிய படங்களே இல்லைங்களேங்க, கொண்டு வர்றது இல்லையே. பெரிய நடிகர் ரஜினிகாந்தா இருந்தாலும் சரி, கமலஹாசனா இருந்தாலும் சரி, விஜயகாந்தா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அங்க ஒரு முஸ்லீமை காட்டுறான்னுச்சுன்னா இவர் ஒரு நல்ல கேரக்டர் உள்ளவரா இருப்பாரு. அந்த நல்ல கேரக்டர் உள்ளவர் ஒரு முஸ்லீம் மூலியமா நல்ல கேரக்டர் உள்ளவர் ஆனவரா காட்டுவாரு. ஆனா அந்த நல்ல கேரக்டர் என்னன்னு சொன்னா அவன் ஒரு கள்ளக்கெடுத்தல்காரனா இருந்திருப்பான் அல்லது அயோக்கிய பேரா இருப்பான். அவன்கிட்ட இருந்து நல்ல பழக்கத்தை பிள்ளைகிட்டாரான். இப்படி ஒரு படத்தை தான் எல்லாருமே காட்டுறான். முஸ்லிம்களை பத்தி இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு இடையில இந்த விஸ்வரூபம் துப்பாக்கி பத்தி பிரச்சனை வர்றது காரணம் என்ன? நீங்க தானே உருவாக்கி வச்சிருக்கீங்க. முஸ்லிம்களுடைய அடையாளம் என்ன? தொப்பி, தொழுக, பள்ளிவாசல், அல்லாஹ் அக்பர், ஜிஹாது அப்படிங்கக்கூடிய சொல்லல நீங்க தானே அதை வந்து முஸ்லிம்களுடைய அடையாளம் மாற்றி வச்சிருக்கீங்க. அந்த ஜிஹாதை திருப்பி காட்டுச்சுன்னா மக்களுக்கு முன்னால் அதுதானே செய்யும். இன்னைக்கு வந்து அமெரிக்கா நியூ வேர்ல்டு ஆர்கனைசேஷன், நியூ வேர்ல்டு ஆர்டர், புதிய உலகம் படைக்கணும், அந்த உலகத்துக்கு நாங்க தான் ஆட்சியாளர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அணுவாக்கிங்கக்கூடிய ஒரு குரூப், அதுல இருக்கக்கூடிய ஃபிலிமேஷன் கூடிய ஒரு குரூப், எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய வங்கிகள் பூராமே அவங்களுடைய கையில தான் இருக்குது. அப்ப பணத்தின் அடிப்படையில அரசியலை தங்கள் பக்கத்தில் கொண்டு வந்து இன்னைக்கு இந்தியாவை அமெரிக்காவில் வந்திருக்கக்கூடிய 55-56 பிரசிடென்ட்ல 17 to 18 பேர் இந்த குரூப்பை சார்ந்தவங்க. ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடியவங்க நம்ம தான் ஆட்சி கொண்டு வரணும், நம்ம கலைக்கு கீழே இருக்கணும் அப்படிங்கக்கூடிய அடிப்படையில நியூஸ் மீடியாவில் தவறான கருத்துக்களை முஸ்லீம்களை பத்தி சொல்றது. கொஞ்ச நாளைக்கு முந்தி நடந்த நிலை கவனிச்சு பாருங்க. கடாபியை பத்தி கொலை செய்யப்படும் பொழுது பெங்காசிங்கக்கூடியதுல கடாபி அவங்க நாட்டு மக்கள் மீதே குண்டு போட்டாருன்னு சொல்லி ஒரு பெரிய விஷயம். ரஷ்யா நியூஸ் சொல்ல அப்படிலாம் ஒண்ணும் நடக்கல, அங்க குண்டு போட்டது பூரா நேட்டோக்காரன். நேட்டோக்காரன் யாரு? அமெரிக்காவுடைய பாதுகாப்பு படைக்காரன். அவன் வந்து இங்க குண்டு போட்டு அது பேப்பர்ல நியூஸ்ல பூரா கொண்டு வந்தது என்ன? கடாபி போட்டாரு. ஏன்னா தவறான கருத்துக்களை சொல்றதுக்கு அவன் முன்னுக்கு வச்சிருக்கான். அதுக்கு சொல்லி நியூஸ் மீடியா ஒண்ணு இருக்கு, அந்த நியூஸ் மீடியா அவன் செஞ்சுட்டு இருக்கான். இப்ப இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு இடையில இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன இருந்துச்சுன்னா, இந்த விஷயங்கள்ல நம்ம தலையெடுக்கிறது முக்கியத்துவமே காட்டுறது இல்லை. இஸ்லாம்ங்கிறது வந்து ஈமான பத்தி மட்டும் சொல்றது இல்லை, இஸ்லாத்தை மட்டும் சொல்றது இல்லை, எஹ்சான்கக்கூடிய மனிதர்களுக்கு இடையில எப்படி வாழணும், உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு இடையில எப்படி வாழணும், நல்லிணக்கத்தோட வாழணுங்கிறது தான் இஸ்லாம் சொல்லுது. உதாரணமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வர்றாங்க. வந்த உடனே என்ன செஞ்சாங்க? முதல்ல இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள், யூதர்கள், மாற்று மதத்தினர்கள் எல்லாருமே இங்க அமைதியா இருக்கணும், நமக்கு இடையில சண்டை போடக்கூடாது, அப்படி சண்டை போடுறதா இருந்துச்சுன்னா ஏரியா விட்டு வெளியே போகணும், அந்த ஊருக்கு ஒரு வரைமுறை கொடுக்குறாங்க. அவங்க அந்த வரைமுறைக்குள்ள அவங்க இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை பண்றாங்க. ஏன்னா ஒரு நாடு அமைதியாக இருக்கணும்னா மத நல்லிணக்கம் வேண்டும். அதை முதல்ல உருவாக்குறாங்க. அதுக்கு பின்னால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் வந்த உடனே அந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய பேரையே மாற்றி வச்சு இது மதீனா, மதீனான்னா தீன் அடிப்படையில வாழக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு அர்த்தம் மதீனா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல என்ன செய்யறாங்க? இந்துக்களையும் மாற்று மதத்தினர்களையும் கிறிஸ்துவர்களையும் யூதர்களையும் எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு நம்ம இனிமேல் சண்டை போடக்கூடாது, நம்மளை எதிர்த்து யாராவது உருவார்களையான அவர்களை நம்ம எல்லாம் சேர்ந்து போய் சண்டை போடணும், நம்ம யாரோடையும் சண்டை போடக்கூடாது, இந்த ஏரியாக்குள்ள சண்டை போடக்கூடாது. அதனாலதான் முதல் சண்டை பதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல சண்டை போடல, அங்கிருந்து 120 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய பதில போய் சண்டை போட்டாங்க. காரணம் என்ன? அவர்கள் போட்ட சட்டத்துக்கு அவங்களே மாறு செய்யக்கூடாதுங்கிறவர். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டி இருக்கிறாங்க, இப்படிலாம் இருக்குன்னு, இன்னொரு மதத்தை பத்தி நீ குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்க. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும்போதே மாற்று மதத்தினர்களுக்கு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அந்த மத தலைவர்கள் சொல்லுகின்றதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னாங்க. ஒரு யூதரை ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, அவருக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்குன்னு சொல்லி மக்கள்கிட்ட நபி அவர்கள்ட்ட கொண்டு வராங்க. அப்ப அந்த யூதர் சொல்றாரு, நீ கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்டை நான் ஏத்துக்கிற மாட்டேன், என்னுடைய மதத்தலைவர் சொல்லுங்க அப்படின்னு. உடனே முகமது என்ன செஞ்சாரு? உங்களுக்கு தெரிஞ்ச மதத்தலைவரை நீங்களே கூட்டுவாங்க அப்படிங்கிறாரு. அப்படி அவரே கூட்டு வந்து அவரே வந்து அவருடைய சட்டத்தின் அடிப்படையில் சட்டம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு இந்த விஷயங்கள் நல்லா கவனிச்சுக்கங்க. டிசம்பர் மாசம் பூரா ஒரு விஷயத்தை பத்தி பேசிச்சு. என்ன? டெல்லியில நடந்த ஒரு கற்பழிப்பை பத்தி அதிகமா பேசு. ஜனவரி மாசம் பூரா விஸ்வரூபத்தை பத்தி பேசு. ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலை வருது?
ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் கொடுக்குறது. இது வந்து இது செக்குலர் ஸ்டேட்டு, மத சார்பற்ற மதம் அப்படிங்கிற நாடு. இந்த மதசார்பற்ற நாடுல ஒவ்வொரு மதத்திற்கு இருக்கக்கூடிய உரிமைகள் கொடுக்கணும்ல, அவர்களுடைய நல்லது கெட்டதுல அரசு தலையிடணும்ல. ஏன் இவங்க வந்து படத்தை வந்து ரொம்ப விறுவிறுப்பாக எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாதியும் காட்டுறிய அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடியவன பாகிஸ்தான் பிரிட்டிஷ்காரன் அவன் தீவிரவாதி தானே சொன்னா. ஆனா நம்ம வந்து அவர்கள் எல்லாம் வந்து நாட்டை விட்டு உழைச்சவங்க சொல்றோம். எங்க ஆப்கானிஸ்தான்காரன் எப்படிங்க அமெரிக்காவோட சண்டை போட முடியும்? ஏன் சண்டை போடுறாங்க அப்படின்னு அதுக்கு பின்னால பார்க்க வேண்டாம். உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவை இந்த தமிழர்கள் தகராறு பண்ணப்போ உனக்கு தெரியல, அவர்கள் எல்லாம் வந்து தமிழ் வீரர்கள் சொல்றல. அதே மாதிரி அவனுக்கு பின்னால ஒரு பெண் குழந்தை இருக்கும்ல, அதை பத்தி நீ ஆராய்ச்சி செஞ்சியா? காரணம் என்னன்னா, என்ன புத்தல் நான் இது புரிஞ்சுக்கிட்டதை நான் சொல்ல வரேன். இந்த ஃப்ரீமேஷன் குரூப், அனுநாக்கி இவர்கள் போன்றவர்கள் முதல்ல என்ன செஞ்சாங்கன்னா 1857க்கு பின்னால இந்த உலகத்தில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கி நமக்கு எதிராக கேபிட்டலிசம், அதாவது முதலாளித்துவத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அழித்தது. முதல்ல எடுத்தது வந்து சார், ரஷ்யாவில் இருந்த சார் அரசர்களுக்கு எதிராக குழப்பங்களை உருவாக்கினாங்க. அதை உருவாக்கி அது முடிகின்ற சமயத்தில் என்ன செஞ்சு ஹிட்லர் உருவானாரு. அப்ப நாசிசத்தை எதிர்த்தாங்க. நாசிசத்தையும் அழிச்ச சமயத்தில் கம்யூனிசம் உருவாச்சு, கம்யூனிசத்தையும் அழிச்சாங்க. இப்படி இது இந்த இசங்கள்லாம் சாரிசம், நாசிசம், கம்யூனிசம் இதெல்லாம் அழித்த பிறகு இப்ப உங்களுக்கு தெரிகிறது என்னன்னா, இஸ்லாமிய நாடுகளுக்கு இடையில தான் ஆயுள்கள் அதிகமா இருக்கு. ஆப்கானிஸ்தான்ல கோல்டு இருக்குது, அதே சமயத்துல விலை மதிக்க முடியாத பொருள்கள்லாம் இருக்கு. யூரோப்பியனை பொறுத்தவரைக்கும் காடுனா எடுத்துறீங்களாங்க அர்த்தம். காடுனா கோல்டு, ஆயில் அண்ட் ட்ரக் எல்லாம் சொல்றாங்க. போதை மருந்துகள் அதிகமாக விற்கப்படுகின்றன, அதை ஏற்றுமதிகள் செய்கிறார்கள். எல்லாத்தையும் செய்யறது கூட யூரோப்பியன்ஸ். அதுக்கு ஒரு சில பைசாக்களுக்காக உடந்தையா போகக்கூடியவன் தான் இங்க இருக்கக்கூடியவன். ஒரு 200 வருஷத்து ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. ரஷ்யாவில் சைனாவில இருந்து அதிகமா ட்ரக்ஸ் கொள்ளடிச்சுட்டு போனவன் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாம் அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்க யூரோப்பியன்ஸ். ட்ரக்ஸை கொண்டு போய் அவன் வெவ்வேறு மருந்துகளாக கொண்டு வந்து இன்னைக்கு கொடுக்குறான். இன்னைக்கு மக்களுக்கு இடையில பலவிதமான போர்கள் நடந்துகிட்டு இருக்கு. கெமிக்கல் போர் நடந்துகிட்டு இருக்கு, ட்ரக் போர் நடந்துகிட்டு இருக்கு. எப்படி நல்லா கவனிச்சுக்கங்க. இந்தியா, சைனா, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகள்லாம் வந்து இயற்கை வைத்தியத்தில் மிக உயர்ந்த ஒன்று. ஆனா இந்த நாடுகள்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா செயற்கை வைத்தியம் சொல்லி அலோபதி வந்து ட்ரக் வார் நடந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு வாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு துணையாக போய் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கின்ற செய்தி ஊடகங்கள். குறிப்பாக இங்க வந்து மக்களுக்கு இடையில ஒரு நாடு அன்போட இருக்கணும், பாசமா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்கன்னா உண்மையான செய்திகளை போடுங்க. அவர்களுடைய விஷயங்களை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லுங்க. உதாரணமா சிங்கப்பூர், மலேசியாவில் ஏதாச்சும் ஒரு கொலை நடந்துருச்சுன்னா, அந்த இப்படி ஒரு கொலை நடந்துருச்சு, அங்க இருக்கக்கூடிய மக்கள் பிடித்து வச்சிருக்க, இப்படி பிடிக்கப்பட்டிருக்கான், கொலையாளி பிடிக்கப்பட்டிருக்கு, அவர் விசாரணை செஞ்சு அவர் வெளியே செய்யணும். அவருடைய பேரெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா இங்க எப்படின்னா, உதாரணமா டிசம்பர் மாசம் நடந்த டெல்லியில் நடந்த அந்த பாலியல் பலாத்காரத்தை பத்தி சொல்லும் போது ஏறத்தாழ 15-20 நாள் நியூஸ் பேப்பருக்காக அந்த பொண்ணை வந்து பலாத்காரம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் அவ எப்படி பலாத்காரம் பண்ணப்பட்டா அப்படிங்கறத சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படி சொல்லிச்சுன்னாங்க இளைஞர்களுக்கு இடையில எப்படிப்பட்ட உணர்வுகள் வரும். இது ஒரு ஆன்மீக நாடுங்க. இந்தியாங்கிறது ஒரு ஆன்மீக நாடு. இந்த ஆன்மீக நாடுல எந்த உண்மையும் நீங்க சொல்லும் பொழுது உள்ளபூர்வமான ஒரு உணர்வுகளை அவர்கள் பெறுவார்கள் என்பது முக்கியம். எனவே இந்த விஸ்வரூபம், துப்பாக்கி இதெல்லாம் சின்ன விஷயங்கள். ஆனால் இந்த விஷயத்துக்கு இவங்க எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள் இப்படி எடுக்கல அப்படின்னு சொன்னா இது தொடரும் அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் முஸ்லிம்களுக்கு இடையில இருக்கு. சரி, இது ஆரம்பிச்சு வச்சது யாரு? கமலஹாசனே சொல்றாரு, என்னுடைய விஸ்வரூபத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துச்சுன்னா எம்எஃப் கான் போன மாதிரி நான் போயிருக்கேன். சரி, எம்எஃப் கான் ஏன் போனாரு? ஒரு முஸ்லீம் வந்து இந்துக்களுடைய கோயில் சாமிகளை வந்து அசிங்கமா படம் போட்டாருன்னு சொல்லி தான் போடுறாரு. தீக்காரங்களாம் போறாங்களே, அதுக்கு ஏன் இவ்வளவு அப்ப இங்க காட்டல? அப்ப முஸ்லீம் மேல ஒரு தவறான அபிப்பிராயத்தை மக்களுக்கு முன்னால உருவாக்குதுன்னு நீயே உண்டாக்கிட்ட. நீ ஆரம்பிச்சு வச்சுதான் இன்னைக்கு முஸ்லீம் செய்யறான். ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம் ஒண்ணு உண்டு. சினிமா மூலியமா மக்களுக்கு நல்ல செய்திகளை கட்டாயம் நிச்சயமா கொடுக்கலாங்க. இன்னைக்கு ஆட்சிக்கு இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சினிமாவில இருந்து வந்தவங்க தான். இன்னும் போகணும்னு ஆசைப்படக்கூடியவங்க சினிமாவில மக்களுக்கு இடையில மிக இலகுவான முறையில் செய்தி போய் சேரக்கூடிய ஒரு ஊடகம் தான் சினிமா ஊடகம். ஆனா அந்த சினிமா ஊடகத்துல உண்மையிலேயே இந்த நாட்டு ஆளணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள், மாற்று மதத்திலிருந்து உணர்வுகளை
உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கணும், அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கணும். எவருடைய உள்ளத்தையும் நம்ம வந்து நல்ல செய்ய வேணாங்க, அவர்களுக்கு கெடுதல் செய்யாம இருக்கிறதே மிகவும் சிறப்பான ஒண்ணு. அந்த நிலையில நம்ம போமையானால் நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல நிலைமை ஏற்படும். முஸ்லிம்களுக்கு இடையில என்னன்னா, இத்தனை அமைப்புகள் இருக்கக்கூடிய நம்ம என்னென்னமோ பேசுறோம், ஆனா மாற்று மதத்தினர்களுக்கு இடையில எப்படி நல்லுணர்வு உருவாக்கணுங்கிறத நம்ம பேசுறது இல்லை. நமக்குன்னு ஒரு நல்ல செய்தி மீடியாக்கள் கிடையாது. அதை சொல்லக்கூடிய டிவி கிவிலாம் கூட சொல்லிச்சுன்னா அது ஹராமுங்கிறான்னு சொல்லி அதுக்கு ஒரு பட்டம் கொடுத்துறோம். ஆனா செய்தி மீடியாக்கள், டிவி, சினிமா போன்றவைகள்லாம் இன்னைக்கு மக்களுக்கு இடையில செய்திகளை கொண்டு போகக்கூடிய இந்த அழகான ஒரு ஊடகங்கள். அதை ஒழுங்கான முறையில் நம்ம பயன்படுத்தினேன். அதை பயன்படுத்துறதுக்கு எல்லாருமே முன்னுக்கு வரணும். அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படவே ஏறாது. ஆனா இன்னைக்கு நடந்த ஒன்று நடந்ததாக புரிஞ்சு போச்சு. இனிமே நடக்க வேண்டியது மாற்று மதத்தினருக்கு இடையில. ரீசெண்டா ஒரு செய்தி நான் பார்த்தேன். உதாரணமா சுவாமி லட்சுமி சங்கராச்சாரியார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வடநாட்டுல ஜான் எக்னா மச்சிங்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய ஒரு சங்கம் வச்சிருக்கிறாரு. அவரு ஒரு வருஷத்துக்கு முந்தி இஸ்லாம் அண்ட் டெரரிசம் ஒரு புக் எழுதினாரு. உடனே ஜமாத் இஸ்லாமிக்காரங்க போய் என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க பேசி இஸ்லாத்தை பத்தி நீங்க செய்தி மீடியாக்கள்ல வந்து செய்திகளை வச்சு அடிப்படையில் எழுதியிருக்கீங்க, குரான் ஹதீஸின் அடிப்படையில பாருங்க, குரான் ஹதீஸ்களை கொடுத்துருக்காங்க. ஜமாத் இஸ்லாமி ஹிந்துக்காரங்க கொடுத்துருக்காங்க. உடனே அவர் படிச்சு ஒரே வருஷத்துல எழுதுறாரு, இஸ்லாம் டெரர் ஆர் ஐடியல் பாத் அப்படிங்கறத எழுதுறாரு. இந்த விஷயத்தை சொல்லி போட்டு சென்ற 26ஆம் தேதி ஜனவரி மாசம் 26ஆம் தேதி பாட்னாவில் நடந்த ஒரு மீட்டிங்ல பேசுறாரு. ஜட்ஜ் இஸ்லாம் பை ப்ராஃபட்டிக் லைஃப் அண்ட் ஹிஸ் டீச்சிங்ஸ். இஸ்லாத்தை நீங்க புரிஞ்சுக்கிறதுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையையும் அவருடைய செயல்பாடையும் நீங்க பார்த்து தான் புரிஞ்சுக்கிறேன்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்களை பார்த்து புரிஞ்சுக்காதீங்கன்னு சொல்லி டிக்ளேர் பண்றாரு அவரு. அது வந்து உண்மையிலேயே டெரரிசம் இல்லைங்கிறது ஒத்துக்கிறாரு, புக்கும் எழுதியிருக்கிறாரு. யாருக்காச்சும் பிரியப்பட்டவர்கள் என்னுடைய இமெயில் சொல்றேன், dr.amraini@gmail.com நீங்க அனுப்புங்க. அவங்களுடைய URL அனுப்பி வைக்கிறேன். நீங்க கட்டாயம் நிச்சயமா நீங்க பாருங்க. இது காரணம் என்னன்னா, மக்களுக்கு இடையில விழிப்புணர்ச்சி உருவாக்கணும். இஸ்லாம் எப்படிப்பட்டதுங்கிற உதாரணமா ஒரு முஸ்லிம் பையன் போய் ராமருக்கு எத்தனை பிள்ளை அப்படின்னு சொல்லி கேட்டு கரெக்டா சொல்றான். ராம பொண்டாட்டி பேர் என்னன்னு சொல்லி கேட்கிறாரு. சிவனுடைய பொண்டாட்டி பேர் என்னன்னு சொன்னா கரெக்டா சொல்றான். ஆனா அதே சமயத்துல அதே முஸ்லீமுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி பேர் என்ன, ரசூலுடைய அத்தா அம்மா பேர் என்னன்னு தெரியல. ஏன்னா அவருக்கு இஸ்லாமே தெரியல, தன்னுடைய சரித்திரமே தெரியல. சரித்திரம் தெரியாதவன் சரித்திரம் படைக்க முடியாது. அப்படிப்பட்ட சமுதாயமா இருக்கு. எனவே சரித்திரம் படைக்கக்கூடியவர்களா நம்ம இருக்கணும்னா நம்ம சரித்திரத்தை விளங்கிக்கிறது, விளங்க வேண்டிய நிலையில விளங்கிக்கிறது, அதை மக்களுக்கு முன்னாடி எடுத்து சொல்லி விழிப்புணர்ச்சி உருவாக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் நிச்சயம் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் போயிட்டு இருக்கு. இந்த வெறுப்பு தகராறுகள் எல்லாம் வருது என்னன்னா அந்த வழியில தான் போயிட்டு இருக்கு. அதான் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் உதவி புரிவானாக, நம்மை அதற்கு ஒரு ஊடகங்களாக ஆக்கி வைப்பானாக என்று கூறி முடித்துக் கொள்கின்றேன். வாசல் காவலான அனைவரும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.